ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதோட 8th சயின்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படித்து வச்சுருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகளை நிச்சயமாக இன்னும் பல மாவட்டத்தில் தேர்வுகள் நடக்காமல் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, கமெண்ட் செக்ஷனில் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் போடுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுறேன். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, first one, the luminous intensity is the intensity of dash. Second one, which of the following liquid has more viscosity? Third one, which of the following has curved reflecting surface? Fourth one, fuse is dash. Fifth one, the range of audible frequency for the human ear is dash. Sixth one, MRI stands for dash. Seventh one, who is popularly known as rocket man of ISRO? ஓகேங்களா? Next, 8th one, the non-metal which conducts electric current is dash. 9th one, dash undergoes rusting. 10th one, in water hydrogen and oxygen are combined in the ratio of dash by mass. 11th one, permanent hardness of water is due to the presence of dash. 12th one, the chemical formula of calcium oxide is dash. So next is 13th one, dash is the coal of superior quality. 14th one, the antibiotic obtained from the fungi Penicillium gregosculum is dash. 15th one, binomial nomenclature was first introduced in the year dash. 16th one, in the absence of oxygen, glucose is broken down into dash. 17th one, cockroach moves with the help of its dash. 18th one, Adam's apple is the growth of the dash. 19th one, in situ conservation is dash. 20, dash function is used to calculate the total of a given set of values. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்கிற 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா ஒன்று மணத்தில் கமெண்ட்டில் ஆன்சர் மட்டும் போட்டு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2பா. ஸோ பார்ட்டில் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 12 ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் எனி 12 இருந்தால் போதும். கொஸ்டின் 35 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கம்பல்சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 21 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த அனாலஜி, அதாவது நாட் இன் ஏ த்ரெட்டு டேஷ் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு பால் பியரிங் டேஷ் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பி வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸு இஸ் டு வெயிட்டு இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆஃபர் பை லிக்விட் டேஷ். நெக்ஸ்ட் 22 ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ப்பா. நெக்ஸ்ட் 23 ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இஃப் ஃபால்ஸ்னால் கரெக்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது எலக்ட்ரோஸ்கோப் இஸ் ஏ டிவைஸ் யூஸ் டு சார்ஜ் ஏ பாடி பை இண்டக்ஷன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸா. அதே மாதிரி வாட்டர் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ட்ரூ ஆர் ஃபால்ஸா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 24 நேம் த இந்தியன்ஸ் ஒர்க்ட் அட் நாசா. 25 மென்ஷன் த வேரியஸ் கண்டிஷன்ஸ் required ஃபார் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் டு அக்கர். 26 மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ட்ரை ஐஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த பக்கம் ரெஸ்பிரேஷன், லிவிங் அனிமல்ஸு, ஃபெர்டிலைசர்ஸு, ரெஃப்ரிஜிரேட்டர்ஸு, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் 27 பொறுத்தவரைக்கும் ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் டேஷ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி an atom is made up of dash dash and dash. Next 28 define potable water. Next 29 identify the gas known as syngas. Why is it called so? 30 write any 2 characters of dicotyledon. 31 define prokaryotic cell. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் நல்லா படித்து வச்சுருங்க. அதே மாதிரி 32 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா adolescence is the energetic stage. What health and good habits you want to develop. 33 name the methods of sewing. 34 what is the purpose of charts. 35 a sound has frequency of 50 Hz and a wavelength of 10 meter. What is the speed of the sound. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 3பா. ஸோ பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸில் எனி 7 இருந்தால் போதும். கொஸ்டின் 46 வந்து கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான டவுட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன் பசங்களுக்கு. அதாவது ப்ரோ, இன்னும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆனது இன்னும் இந்த எக்ஸாம் ஆனது நடக்காமல் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான வினாத்தாள், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. மற்ற சில மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் பேப்பர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு, இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இதுலேருந்தும் ஒரு சில கேள்வி கண்டிப்பாக வர வாய்ப்பு நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
4 மார்க்ஸில் 36 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பாஸ்கல்ஸ் லா அண்ட் மென்ஷன் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். 37 நேம் த 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். பி டிஃபைன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. 38 வந்து வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங். நெக்ஸ்ட் பி give some uses of electroplating. very very important question. இப்போ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. 39 give two differences between music and noise. B consider the statement given below and choose the correct option. இப்போ அதாவது அசசியனை பொறுத்த வரைக்கும் 2 persons on the surface of moon cannot talk to each other. ஓகேங்களா. ரீசன் வந்து there is no atmosphere and moon. ஸோ ட்ரூ ஆஃப் இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா both assertion reason are true and reason is the correct explanation of assertion. next both assertion and reasons are true but reason is not the correct explanation of assertion. அதே மாதிரி assertion is true but reason is false. both assertion reason false தான். ஓகே, நான் கரெக்டாக பார்த்து வச்சுங்க எதுன்னு. நெக்ஸ்ட் 40 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் சந்திராயன் 1. 41 வாட் இஸ் டர்னிஷிங். கிவ் அன் எக்ஸாம்பிள். அப்படியே பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஈட்டிங் calcium carbonate gives calcium oxide and oxygen. is it an exothermic reaction or endothermic reaction? ஓகேங்களா. 42 distinguish between octane number and cetane number. 43 draw the structure of human eye and label its parts. 44 what are the functions of skeletal in human body. ஓகேங்களா. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, மோஸ்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்கக்கூடியது, நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 45 மேட்சை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிர் நேஷனல் பார்க்கு, சுந்தர்பன்ஸ் நேஷனல் பார்க்கு, இந்திரா காந்தி நேஷனல் பார்க்கு, கார்பெட் நேஷனல் பார்க்கு, கர்னா நேஷனல் பார்க் இருக்குது. அந்த பக்கம் மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், குஜராத், தமிழ்நாடு. ஸோ எந்தெந்த நேஷனல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த மேட்சுக்கான ஆன்சர் வேணுனாலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா, கவலையப்படாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போட்டு விடுங்க. பி வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் IUCN. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 46 பொறுத்த வரைக்கும் கிவ் த ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோவிங். அதாவது வாட்டர் இஸ் ஏ யூனிவர்சல் சால்வெண்ட்டு. நெக்ஸ்ட் சி வாட்டர் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங்கா. நெக்ஸ்ட் ரைட் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ். இந்த சில்வர் நைட்ரேட், பேரியம் குளோரைடு எல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 பசங்களா. ஸோ 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 எழுதுவீங்க இதில். ஸோ பார்த்து வச்சுங்க. 47 ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் டிவிஷனில் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள். ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப் டிவிஷனில் லிஸ்ட் அவுட் த பேஸ் குவான்டிட்டிஸ் வித் தர் யூனிட் ஆர் எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் ஏ பெரிஸ்கோப்பு. நெக்ஸ்ட் 48 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த யூசஸ் ஆஃப் மேக்னெட் ஆர் டேபிள் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸு. அதுக்கப்புறம் டிஃபைன் ஆல்கெமி. அப்புறம் த சிம்பிள் ஆஃப் டங்ஸ்டன் இஸ் டேஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 14 வாட் இஸ் ட்ரை ஐஸு. அப்புறம் வாட் ஆர் இட்ஸ் யூசஸ். நெக்ஸ்ட்டு ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனோட் ரைஸு. அதுக்கப்புறம் பி டிஃபைன் ஆசிட். அப்புறம் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸு. அப்புறம் ஆசிட் மிக்ஸ்டு வித் பேஸ் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா. 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்ரா த டயக்ராம் அண்ட் லேபிள் இட் பார்ட்ஸு. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ஸோ இது பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ட்ரா த அவுட்லைன் ஆஃப் பென்டம் அண்ட் ஊக்க சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்புறம் வாட் ஆர் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தட் அக்கர் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டியூரிங் அடலசன்ஸ். இது வந்து ஆர் பாயிண்ட்டில் வரும். அப்புறம் வாட் இஸ் ஃபோலியர் ஸ்ப்ரே. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான்ப்பா இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நல்லா படிச்சு வச்சுருங்க. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பராக வச்சுட்டு எல்லா கொஸ்டினும் பக்காவாக பார்த்து வச்சுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் மட்டும் போட்டு விடுங்க. ஆன்சர் வந்து சேரும். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சி மாணவர்கள் அப்லோட் செய்து கொண்டு வருகிறோம். மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.